உன்னை கைவிட்டால், எந்த ஒரு பிள்ளைக்கு ஆனாலும் தன்னுடைய வீட்டில் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த வீட்டில் இல்லை, தன்னை அந்த வீட்டில் கூப்பிடலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அது யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல அதை சரியாக எப்படி என்ன நீங்கள் கூப்பிடாம விட்டீங்க. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் வராரு. சாமுவேல் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பர்சன். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வீட்டில் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள சிஎம் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் இல்லைன்னா ஒரு பெரிய ஆயத்தமும் உண்டாகிறதோ, அதே போல சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அவ்வளோ பெரிய வெயிட் அந்த இடத்துல இருக்கிறது. ஏன்னா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறது யார் அப்படின்னா இந்த சாமுவேல் வாயை திறந்து சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். ஆண்டவரே சாமுவேல் ஏதாவது ஒன்று சொன்னாருன்னா ஆண்டவரே சாமுவேலுடைய வார்த்தைக்கு சரிப்பா அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல் மேன் தான் யார் அப்படின்னா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனா ஈசாயினுடைய வீட்டிற்கு வரும்போது அந்த வீட்டிலே இளையகுமாரனாகிய தாவீது அழைக்கப்படவே இல்லை. பாருங்களேன், அழைக்கப்படவே இல்லை. அதுவும் ஈசாய் சொல்லிட்டு வரும்போது வராரு, நான் உங்க வீட்டில் நான் விருந்து சாப்பிடணும், நான் உங்க வீட்டில் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, உன் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைய ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன். அப்ப தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அண்ணன் தம்பியில யாரோ ஒருத்தரை கிங்கா அடுத்த ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்காக வராரு. பெரிய ஒரு அக்கேஷன், ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு தாவீது அழைக்கப்படவே இல்லை. இதனுடைய வருத்தம் எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கும் அப்படின்னா, அவங்க அப்பாவை எனக்கு பிடிக்கல, அம்மாவை எனக்கு பிடிக்கல, நான் வீட்டை விட்டு வேணா நான் போறேன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ற அளவுக்கு மாறிடுவோம். ஆனா வேதம் சொல்லுது, தாவீது அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கவே இல்லை. அதற்காக தன்னுடைய தகப்பனார் இடத்துல சண்டை போட்டான், என்னை இப்படி கூப்பிடாம விட்டீங்க அப்படின்னு எல்லாம் எதுவுமே அங்க குறிப்பிடப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாவீதற்கு ஒரு பெரிய ஆறுதல் இருந்துச்சு. என்ன ஆறுதல் அப்படின்னா, அவருடைய சமூகத்திலே அவன் திருப்தியாக ஆரம்பிச்சான். ஆண்டவருடைய ஆறுதல் அவனுக்கு ரொம்ப தேற்றுதலா இருந்தது. ஆனா ஆண்டவர் ஆறுதல் படுத்தினதற்கு பிறகு அந்த காரியத்தை குறித்த கவலை என்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது. பாருங்க, பணம் இல்லாம இருந்தாங்க பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சாப்பாடு இல்லாம இருந்தாங்க, ஆனா அவங்க அதுக்காக கவலைப்படவே இல்லை. அவங்க ட்ரெஸ் இல்லாம இருந்தாங்க, அதற்காக அவங்க கவலைப்படவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை ஆறுதல் படுத்தினது யாருன்னா கர்த்தர் ஆறுதல் படுத்தினார், ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார். அப்போ நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு.